小轩窗梳妆，是谁家姑娘？轻轻又相遇铃铛。愿晚风送霜，愿期尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨。历史掌心角，扬滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残言，想与你相见，此情绵绵，心幸福绵绵。அரசர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இருக்கட்டும் இருக்கட்டும், உட்காரு. போன தடவை நீங்க என்ன பார்த்தப்போ கோவப்பட்டீங்க. இப்போ திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு இப்போ என் மேல எந்த கோவமும் இல்லையா? அது ஒரு பெரிய கதை. நேத்து ராத்திரி தூக்கத்துல உங்க அப்பா என் கனவுல வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. தளபதி வீட்டுல உன் நிலைமை சரியில்லைன்னு சொன்னாரு. அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம என்கிட்ட அவர் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அவரோட திறமைகள் உனக்கும் இருக்கான், உன்னால எதிர்காலத்தை கணிக்க முடியுமா? அதை கேட்டு நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். ஏன்னா அந்த அதிசய கல் இப்ப நம்ம கிட்ட இல்ல. ஆனா உன்கிட்ட அப்படி ஒரு திறமை இருந்தா அது நல்லது தானே? இல்ல இல்ல, அந்த கல்லு தொலைஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் இந்த விஷயத்த வெளியில சொல்லிட்டேன்னா இத்தனை நாள் என்ன பாதுகாத்தவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். நீங்க என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? அது எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி எனக்கு இருந்தா அந்த கொலைகாரங்க எப்படி என்ன தாக்கிருக்க முடியும்? நான் எச்சரிக்கையா இருந்திருப்பேன்ல. நீ சொல்றதும் சரிதான். ஆனா நீ அதை என்கிட்ட இருந்து மறைச்சிருந்தன்னா சரி, நீ இனிமே எந்த கவலையும் இல்லாம மாளிகையில வாழலாம். உனக்காக ஒரு சிறப்பான உணவு தயார் பண்ண சொன்னேன். நீ ரொம்ப களைச்சு போய் வந்திருப்ப, அதனால உனக்கு அதை சிறப்பா செய்ய சொன்னேன். அதை கொண்டு வாங்க. இந்தாம்மா, சாப்பிட்டு பாரு. ஆனா நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன், எனக்கு பசிக்கல. அப்படின்னா நீ அப்பாவோட ஆசை நிறைவேற்ற மாட்டியா? அப்படிலாம் இல்ல அரசரே. விளையாட்டான பொண்ணு, இந்த அப்பாவை பார்த்து நீ ஏமா பயப்படணும்? இளவரசி, இந்த உணவு அரசர் உங்களுக்கு தர பரிசு மாதிரி. அரசர் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாரு. நீங்க இல்லாம எப்படி தவிச்சு போயிட்டார் தெரியுமா? ஒரு அப்பாவா, ஒரு மன்னரா ஒரு மனசு மாறும்போது நீங்களும் மனசு மாறணும்ல. ரொம்ப நன்றி அரசரே. சாப்பிடுமா. மிச்சம் வைக்காம குடிய. அட இளவரசி, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? அரசர் ஒன்னும் உங்களை திட்டல இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பயந்த மாதிரி அப்பா என்ன எதுக்காகவும் திட்டல. எனக்கு நிறைய சலுகைகளை தான் கொடுத்திருக்காரு. அரசருக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு. அப்பாவுக்கு நல்ல மனசா இல்லையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா தளபதி விஷயத்துல என்ன பண்ண போறேன்னு தான் தெரியல. இளவரசியாரே, உங்க மனசுல ஏதாவது கவலை இருக்கா?
அம்மா, நீங்க பல வருஷமா இந்த அரண்மனையில இருக்கீங்க. ஷோமுங்கிற பேர்ல இங்க யாரையாவது பாத்திருக்கீங்களா? அவரை கேள்விப்படாம இருப்பனா? அரசரோட சொத்துக்களை காப்பாத்த முயற்சி பண்ணி தீக்கு இரையானவரு. அதனால அவரை பத்தி இங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவரை பத்தி வேற எதுவுமே தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான். அவரு பார்க்க கம்பீரமா இருப்பாரு. அரண்மனையில சில பெண்கள் வேணும்னே அவர் பாதையில போவாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் இதுவரைக்கும் அவரை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்க. ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நீங்க தான் தளபதி கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டீங்களேம்மா. அதுக்கெல்லாம் இல்ல, நான் சும்மா தான் உங்ககிட்ட கேட்டேன். என்னாச்சுன்னே தெரியல. அரசரை பாத்துட்டு வந்ததுல இருந்து தூக்கமாவே வருது. இளவரசி, உங்களுக்காக தேநீர் தயார் பண்ணிருக்கேன். இது குடிச்சா தூக்கம் வராது. இப்போ தளபதி இங்க இல்லங்கறதால நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஒண்ணும் எனக்கு புதுசு கிடையாதே. என்னால சமாளிக்க முடியும். கூட நான் குடிக்கிறேன். தூங்க மாட்டேன். இளவரசி பாத்து. இளவரசி, அந்த மருந்து வேலை செய்யல போல இருக்கே. இதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா? வெங்காயம். அட ஆமால. இளவரசி, இப்ப தூக்கம் வரலல்ல? அப்போ வெங்காயமும் வேலை செய்யலையா? தாயோ, கொஞ்சம் இவங்கள பாத்துக்க, நான் இதோ வந்துடுறேன். இளவரசி தூங்கிடாதீங்க. நீங்க தூங்க கூடாது. இளவரசி தூங்க கூடாது. இளவரசி தூங்க கூடாது. இளவரசி தூங்க கூடாது. என்ன நாற்றம் இது? இது ஊற வச்ச பழைய முட்டை. இளவரசிக்கு துர்நாற்றம் பிடிக்காது. இது அவங்கள நிச்சயம் தூங்க விடாது. நீங்க போய் இளவரசியை பிடிச்சுக்கோங்க. தயாரா இருங்க. சீக்கிரம் இளவரசியோட கையை பிடிச்சு இழுங்க. ஐயோ, நாத்த தாங்க முடியல. சீக்கிரம் சுத்தம் பண்ணுங்க. உத்தரவு. சீக்கிரம் வாங்க. இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனையா? இல்ல தளபதி, இங்க நாத்தம் அதிகமா இருக்குல்ல, அதான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றாங்க போல. ரொம்ப குளிருது. பொறுத்துக்கோங்க, வேற வழியே கிடையாது. காட்டுங்க, 2 கையும் உள்ள வைங்க. நான் இருக்கேன். இன்னமும் இந்த வாடை இந்த இடத்த விட்டு போகல. நல்லா சுத்தம் பண்ணுங்க. வாசனை பொருட்கள் நிறைய ஏத்தி வைங்க. இந்த வாசனை திரவியம் எங்க இருக்கு? இது வந்து எடுத்து கொடுக்கறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இளவரசி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். நீங்க தூங்கிட கூடாது, புரியுதா? இது எப்படி?
எதுக்காக இதெல்லாம் பண்ற? தளபதி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஐயோ, இளவரசியை தூங்க விடாதீங்க. சீக்கிரம் அவங்கள எழுப்புங்க. இளவரசி, நீங்க தூங்க கூடாது. எழுந்திருங்க, எழுந்திருங்க. இளவரசியே சொல்லிருக்காங்க, தளபதி கூட இருந்தா அவங்க தூங்கும் போது கனவு வராதான். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏமா, நீ நிஜமாவா சொல்ற? நீங்க 2 பேரும் ஓய்வெடுங்க. இன்னைக்கு ராத்திரி நான் இவளை பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நடந்ததை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்க கட்டளையை ஏற்கிறோம் தளபதி. நாங்க 2 பேரும் வெளியே இருக்கோம். இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துருக்க, ஆனா இப்பவும் ஒரு குழந்தை மாதிரி தான் தூங்கிட்டு இருக்க. அரசே, என் மேல கோவப்படாதீங்க. நட்சத்திரத்தை ஒன்னும் பண்ணிடாதீங்க. சூயி, நீ பெரியவளா வளர்ந்துட்ட. உன்னோட தம்பியும் வளர்ந்துட்டான். உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்தா அது அப்புறமா பேசிக்கலாம். இப்ப தூங்க. நீ பெரியவளா வளர்ந்துட்ட. உனக்கு யார் துணையும் தேவையில்லை. என்னை விட்டு பிரிய நீ முடிவெடுத்திருக்க. அப்ப நீ தனியா வாழ கத்துக்கணும். ஒவ்வொரு நாள் இரவும் தனியா தான் வாழ்ந்தாகணும். ஆனா இன்னைக்கு உனக்காக ராத்திரி நான் இங்க இருக்கேன். தளபதி, என்னை விட்டு போவாதீங்க. நாம 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். யாராவது நம்மளை பார்த்து இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா என்ன ஆகுறது? இன்னைக்கு ராத்திரி போனா போகட்டும். ஆனா நாளையில இருந்து நான் கூட இருக்க மாட்டேன். இளவரசி, எந்திரிச்சிட்டீங்களா? இரவு நல்ல தூக்கமோ? இங்க வா. தாயோ, ராத்திரி என்ன எப்படி தூங்க விட்ட? நான் தூங்குனா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல? கவலைப்படாதீங்க இளவரசி. ஞாபகம் இருக்கட்டும். இன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீங்க விடியற நேரத்துல தான் போய் தூங்குனீங்க. நல்ல வேலை, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். கொஞ்சம் இரு. நேத்து ராத்திரி ஏன் எனக்கு ரொம்ப தூக்கம் வந்தது? ஷூ மாளிகையில இருந்து வந்ததால உங்களுக்கு களைப்பா இருந்திருக்கணும். நான் உங்களுக்கு உடம்பு பிடிச்சு விடுறேன். ஏதோ ஒண்ணு சரியில்லை. தூக்கம் மருந்த எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தூக்கம் வந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நேத்து நான் தூக்கம் வர மாதிரி ஏதாவது சாப்பிட்டேனா, இல்லன்னா வயிறு நிரம்புற மாதிரி ஏதாவது சாப்பிட்டேனா? அப்படி எதுவும் சாப்பிடலையே. நேத்து அரசர் எனக்கு ஏதோ ஒரு சிறப்பான உணவு கொடுத்திருந்தாரு. ஆனா அரசர் எதுக்கு தூக்க மருந்து கொடுக்கணும்? ஒரு நிமிஷம் இரு. மந்திரக்கால் என்னோட உடம்புக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா?
இளவரசி என்ன சொல்றீங்க? இங்க இப்படிலாம் என்ன பயமுறுத்தாதீங்க. சரி சரி, பயப்படாத. அரசர் என்கிட்ட எதுவுமே சொல்லல, ஆனா உண்மையை தெரிஞ்சுக்க பாக்குறாரு. இந்த உண்மையை எத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த, இது ஒரு வகையான எச்சரிக்கையா கூட இருக்கலாம். இளவரசி இளவரசி இளவரசி, சு அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்ப நாம என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். சந்தேகம் வந்துடக்கூடாது. வராங்க வராங்க. பாத்து இளவரசி. வாழ்க்கையில் சிறந்தது தனி அமைதியும் நேர்மையும். இளவரசி அங்க பாருங்க. ராஜமாதாவுக்கு எங்களுடைய வணக்கம். சரி சரி, எந்திரிங்க. ரொம்ப நன்றி ராஜமாதா. இன்னைக்கு இவங்க என்ன திட்டத்தோட வந்திருக்காங்கன்னு பாப்போம். ராஜமாதா அவர்களே, இளவரசி அரண்மனையில வாழக்கூடிய பெண்களுக்கான நியதிகளை படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப வந்ததுல இருந்தே தன்னுடைய குணத்தையும் அன்பையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. விவாகரத்தை வாங்கிட்டு வந்துட்ட, உன் பேரை காப்பாத்திக்கிறதுக்கு எப்படிலாம் நாடகம் போடணுமா என்ன? உங்க வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க எதை நிரூபிக்க இப்போ என்ன பார்க்க இங்க வந்திருக்கீங்க? இவர் தளபதி 2 அவர்கள். இந்த வருஷத்தோட 73 வயசு ஆகுது. இவருக்கு 13வது மனைவியை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏற்கனவே ஒரு தளபதிக்கு மனைவியா இருந்திருக்க. இவரை கல்யாணம் பண்ணிக்க, நிறைய சொத்தும் ஆஸ்தியும் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல மனசு. இத பத்தி அப்பா என்ன சொன்னாரு? இந்த மாதிரி சின்ன விஷயத்த பத்தி எல்லாம் அவர்கிட்ட கேட்கணுமா என்ன? அதுவும் இல்லாம நீ சொந்தமா முடிவெடுக்க முடியாத குழந்தை இல்லையே. இப்படி மாளிகைக்குள்ளேயே இருந்துட்டா வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல. நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்னன்னா, பாவம் உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்னால எதுக்கு தேவையில்லாத கஷ்டம். சரியான வரன் அமைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சொல்றேன். அப்படின்னா நீ இதை ஏத்துக்கிறியா? என் திருமணத்துக்கான முடிவு என் அப்பா கையில தான் இருக்கு. வேணும்னா வாங்கல, போய் அவர்கிட்டயே பேசி பாப்போம். அப்பா அந்த கல்லுக்கு தான் ஆசைப்படுறாருன்னா எனக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அரசர்கிட்ட பேசுற அளவுக்குலாம் இது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. அதுவும் இல்லாம தளபதி 2 பெரிய ஆளு. அவரு உன்னை ஏத்துப்பாரோ இல்லையோன்னு தெரியலையே. உன் ஓவியத்தை முதல்ல அவருக்கு காட்டுறேன், அவர் முதல்ல பாக்கட்டும். உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி ராஜமாதா. உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் தப்பா தெரியுதே. பேசஹோவ கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் உன்கிட்ட சொன்னப்போ அழுத அடம் பிடிச்ச தலைகீழ தொங்குன. ஆனா இந்த வரனுக்கு அதுவா, வெட்டப்படுற ஆடு கூட எதிர்ப்பு தெரிவிக்கும். ஆனா பாவம் பெண்களால எதுவுமே சொல்ல முடியாது. நான் இப்ப மாறிட்டேன். சரியான வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பரவாயில்லையே, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை எப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே. முதல் முறையா நான் உன்னை பார்த்து பெருமைப்படுறேன். எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதுதான். உங்களுக்கு நல்ல மனசு. காலம் முழுக்க நீங்களும் இங்க நிம்மதியா இருக்கணும். ஒருவேளை அப்பாவும் தளபதி ஷோயோ மாதிரி மனசை மாத்திக்கிட்டாருன்னா நான் ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நீங்களும் கவலைப்படாம என் கூடவே வந்துருங்க. உனக்கு என்ன திமிரு? முளைச்சு 3 இலை கூட விடல, அதுக்குள்ள கேலி பண்ற. காலு தடிக்கிட போது பாத்து. இளவரசி கலக்கிட்டீங்க. அவங்க காட்டின அந்த கிழவனுக்கு வயசு 73. அப்படின்னா அந்த ஆளு நீயே கட்டிக்க வேண்டியதானே? அப்பா, என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க? வேற என்ன, எல்லாம் உனக்காக தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு நல்ல வரனை தேடிக்கிட்டு இருக்கேன்.
பட்டியல்ல நிறைய பேர் இருக்காங்களோ? ரொம்ப ஆர்வமா இருக்கியோ? கவலைப்படாதம்மா, நீ எக்கையோட கெட்டு போன உன்னை துரத்தி விட மாட்டேன். என்ன நீங்க துரத்தவும் முடியாது. பின்ன காலம் பூரா இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அதுவும் இல்லாம நீ திருமண வயதை நெருங்கிட்ட. நிறைய நல்ல மாப்பிள்ளைகளா கொண்டு வந்து காட்டுறேன். அதுல யாரு சிறந்தவங்கன்னு நீ முடிவு பண்ணு. ஐயோ அப்பா, எதுக்கு எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடலாம்? உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்க பொண்ணு கூட இருக்கிறதுக்கு ஆசையே இல்லையாப்பா? என்னது, கல்யாண வயசை நெருங்கின பொண்ண வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதா? அடடா, நீ பயங்கரமான பொண்ணா இருக்கியே. அந்த ஸ்வேயாம் இன்னும் உன் மனசுலதான் இருக்கானா? புதுசா ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தா முடிஞ்சு போன கதையை பேசுறீங்க. அப்படின்னா அப்பா சொல்றத ஒழுங்கா நீ ஏத்துக்க. ஆன்லைன் நாட்டு இளவரசன் உனக்கு பொருத்தமா இருப்பான்னு நினைக்கிறேன். அட என்னப்பா நீங்க, எனக்கு பிடிச்சவன நான் தேர்ந்தெடுக்க கூடாதா? யாரு? என் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆம்பளை இருக்கானா? நீ யோசிக்கிறத பார்த்தா அன்னைக்கு ராத்திரி உன்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டு அந்த பையனை சொல்லிடுவா போல இருக்கே. என்ன சொன்னீங்க? பரவாயில்லையே, இது நல்ல யோசனையா இருக்கே. இப்போதைக்கு அப்பாவை சமாளிச்சாகணும். அட ஆமாப்பா, நானும் அந்த லூவாஜியை தான் சொல்றேன். எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா. அவங்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? என்ன இருக்கு? அவர்கிட்ட நிறைய சிறப்புகள் இருக்கு. இருங்க யோசிச்சு சொல்றேன். அவன் தங்கம் மாதிரி. அவன் குணத்தை சொல்றேன். அவன் நேர்மையானவன், நல்லவன், வீரன். அது மட்டும் இல்லாம அவன் பணத்துக்காக ஆசைப்படுறவனே கிடையாது. நான் மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலையில முகத்துல சிரிப்போட எழுந்துப்பேன்ப்பா. இந்த சிறப்புகள்லாம் பத்தாதான்? என்ன பேசுற? அந்த மாதிரி வெறும் பையன் ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதா? அவன் நிழல் உன் மேல பட்டுச்சு, அவனை இந்த நாட்டோடைய எல்லைக்கு அனுப்பி வச்சிருவேன். நீ எவ்வளவு போராடி பெரிய ஆளா வந்திருக்க. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் பார்க்க மாட்டேனா? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். திருமண விஷயத்துல நீ முடிவெடுக்க முடியாது. இனிமே அந்த பையன் பேச்சு வந்துச்சு, உன்னை வாழக்கா பஜ்ஜி மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுத்துருவேன். அப்பா எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. இந்த கொடுமையை பாரு. இப்படிப்பட்டவன் அக்காவுக்கு வரணும். அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளை அக்கா கல்யாணம் பண்ணிக்க கூடாது. புலி வாயில இருந்து தப்பிச்சு முதல வாயில சிக்கிக்கிறதா? இளவரசி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இளவரசி எதுக்காக இதை ஏத்துக்கணும்? அதை நினைச்சாதான் எனக்கு கோபமா வருது. ஒரு நிமிஷம், அவங்க கண்டிப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. இளவரசி, அக்கா, அக்கா, என்ன அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கங்கள். நட்சத்திரம், அந்த வயசான தளபதி வரலையா? இவங்கெல்லாம் யாரு? அவரோட சொந்தக்கார பசங்களா என்ன? அந்த கிழவனை விட்டா வேற யாரும் கிடைக்கலையா? பாரு, இவங்க எல்லாருமே நகரத்துல பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த கிழவனை விட நல்லவங்க. ஆனா ராஜமாதா அரசர்கிட்ட போய் அந்த கிழவனை பத்தி சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். நீ இங்க இருந்து யார வேணாலும் தேர்ந்தெடு. நான் வேணா உனக்காக அப்பா கிட்ட பேசுறேன். நிஜமாவா? அப்ப நீ எனக்காக தேர்ந்தெடு. எல்லாரும் வரிசையில போய் நில்லுங்க. வரிசைப்படிதான் வரணும். ஏன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? இளவரசி சூயே கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்களாம். மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்களாம். நிஜமாவா சொல்ற? நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? அவங்க கணவர் வீட்ல இருந்து வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. உங்களுக்கு என்ன தைரியம்? இன்னொரு முறை இந்த மாதிரி புரணி பேசுனீங்க, அவ்வளவுதான். இவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்தா சரியாயிடுவாங்க.
மகனே யாவ், இந்த முட்டாளுங்க பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காத. எங்க இவன்? இங்கதானே இருந்தா? உனக்கு எவ்வளவு நெஞ்ச எழுத்தம்? நில்லு பிரபு சு அவர்களே. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க போய் வேலையை பாருங்க. நீங்க என்கிட்ட கோவப்பட என்ன காரணம்? என்ன காரணமா? உனக்கும் என் மகளுக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். நான் கதவை திறந்திருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. செஞ்ச தப்ப நான் ஏத்துக்கிறேன். நல்ல மாதிரி நடிக்கிறியா? எழுந்துற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தவளையும் மீனும் ஒரே குட்டையில இருந்தா அது ஒன்னாயிடுமா? என்ன மன்னிச்சிருங்க பிரபு, நான் உங்களுக்கு தகுதியானவன் இல்ல. உனக்கு இதுவாவது தெரிஞ்சிருக்க. என்ன கொடுமைன்னு தெரியல. நானும் அவக்கு ஒன்ன பிடிச்சிருக்கேங்கிறா. உன்னை பத்தி பேசும்போது அவ முகத்துல அப்படி ஒரு பொலிவு தெரியுது. பிரபுசு நல்லா தெரியுமா? அவங்க என்னதான் சொன்னாங்களா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? என் பொண்ணு உன்னை பத்தி தான் சொன்னா. மத்தவங்கள மாதிரி நீ பணத்தாசை பிடிச்சவன் இல்லையா? நேர்மையானவனு வேற சொல்றா. நீ புகழை எதிர்பார்க்காதவனா? அப்ப ஆனா மனசுல நான் உண்மையிலே இருக்கேன். தகுதியானவன் இல்ல. அவளுக்கு என்ன மருந்து கொடுத்து வசியம் பண்ணி வச்ச? ஐயா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டதாலதான் உங்ககிட்ட நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றத கேட்டுக்க. உன்ன மாதிரி பல பேரை பார்த்தவன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். இன்னொரு முறை உன் நிழல் என் பொண்ணு மேல பட்டுச்சு, ஆளையே இல்லாம பண்ணிடுவேன். என்ன சிரிப்பு உனக்கு? தளபதியாரே, இளவரசர் உத்தரவு. வெளியாட்களுக்கு உள்ள அனுமதி இல்ல. வழியை விடு. தளபதி, தயவு செய்து சொல்றத கேளுங்க. எங்க பாத்தியாப்பா? என்ன கொடுமையாது? இந்த ஆள் தானே இளவரசியோடைய முன்னாள் கணவன். இவங்க எல்லாரும் மாப்பிள்ளை தெருவுக்கு வந்திருக்காங்களா? ஆமா, அதுக்குதான் வந்திருக்காங்க. ஒரே நல்ல இத்தனை பேரா? இளவரசர் உத்தரவு. தயவு செய்து வெளியிலேயே நில்லுங்க. என்னதான் திட்டம் போட்டிருக்கான்னு நானும் பொறுத்து இருந்து தான் பாக்குறேன். பாத்துக்கா, இது இந்த நபரை பத்தின தகவல் எல்லாத்தையும் தெளிவா எழுதி கொண்டு வந்திருக்காரு. இளவரசி ஏதோ பரவாயில்ல. சரி. ஆனா சொல்ல மறந்துட்டேன், இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு காலையில தான் நான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அவன் மேல துர்நாற்றம் வீசும். எனக்கு ஒன்னும் தெரியலையே. இவ்வளவு தூரத்துல இருந்து உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? சரி சரி போலாம். அக்கா பாரு, இவரு ஜின்ன உருவாக்குனவருடைய 11வது தலைமுறை. பெரிய குடும்பத்தால உனக்கு தகுதியானவர். சரி சரி. ஆனா இந்த ஆளுக்கு நண்பர்களே இருந்தது இல்ல. தனிமரமாவே இருந்து பழக்கப்பட்டவர். அதனால வேண்டாம். பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு பிடிக்கலக்கா. சரி கிளம்புங்க. அடுத்த ஆள் வாங்க. தாயோ, நீ கிளம்பி போய் இளவரசிக்கு நல்ல தேநீரை கொண்டு வா போ. அக்கா இன்னும் தூக்க கழகத்திலேயே தான் இருக்காங்க. அப்படியே ஊதுவத்தியை கொண்டு வா, அப்பதான் மனசுக்கு நல்லா இருக்கும். நிறைய கொண்டு வா. என்ன சரி. இந்த நபர் ரொம்ப திறமையானவர், தற்காப்பு கலை பயின்றவர். இருக்கட்டும். ஆனா இந்த ஆளுக்கு சுத்தமா இருக்கவே பிடிக்கல. அப்போ குளிக்கிறது பிடிக்காது போல. அடுத்த நபர். இவரு சரியா இருக்காரு. இவரு ஒரு வகையில நமக்கு உறவுக்காரரு. மறுபடி சரியா வராது, வேண்டாம். இவர் எனக்கு வேணும். ஒல்லியா இருக்கான் பாரு, இவன் உனக்கு ஒத்து வர மாட்டாங்கா. அடுத்த ஆள பாக்கலாம். இதோ இந்த நபர். இவர் என் சொந்தக்காரருடைய சகோதரர். என்ன தப்பு பண்ண? இனிமேல் அது கவனமா இருக்கணும். இந்த முறை இளவரசி கணவரை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. எனக்கு என்னவோ அப்படி தோணலையே. என்ன? நீயே யோசிச்சு பாரு. ஒருத்தன் கூட இங்க உருப்படியா இல்ல. ஒரு இளவரசிக்கு இவங்க பொருத்தமா இருக்க மாட்டாங்க. நீங்க போகலாம். அக்கா என்ன பண்ற? அக்கா. சரி சரி. அங்க யாருமே இல்லையேக்கா. நீ ஏன் தூங்கி வடிகிற? எனக்கா, உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? நீ தான் என்ன பார்க்கவே விடலையே. அடே, உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? இதே கேள்விதான் நான் உன்கிட்ட கேட்கிறேன்.
உனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தாலும் கூட எந்த ஒரு ஆணும் வேண்டான்னு சொல்ல மாட்டான். அவங்க உன் அழக மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா என் மனசுல நீ அந்த வானத்து நிலவு போல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப யார் உள்ள போனாங்க? தளபதி பதறாதீங்க. இளவரசியாரோட மனசை அவ்வளவு சுலபத்துல மாத்த முடியுமா? நீங்க ஒரு திறமையான தளபதி. உங்க மனைவியா இருந்து பழகுன அவங்களுக்கு சரியான பொருத்தம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருமா? சும்மா விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். தளபதி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அழைப்பு இல்லாதவங்க உள்ள வரக்கூடாது. ஆனா நீங்க போய் தான் ஆகணும்னு அடம்பிடிச்சிங்கன்னா வரிசையில நின்று வேணா அவங்கள போய் பார்க்கலாம். ஏன்பா உன்னோட எண் இந்த ஆளா? இவன் ஏன்பா வந்து நிக்கிறான் தெரியலையே. உனக்கு ஏத்த மாப்பிள்ள கிடைப்பாங்கா. குணத்திலையும் சரி, நிறத்திலையும் பக்குவத்திலையும் உனக்கு ஏத்தவனா பார்த்து கொண்டு வரேன். அப்புறம் எல்லாத்தையும் விட முக்கியம், தளபதியை விட சிறந்தவனா இருக்கணும். அவன் உனக்கு ஓரளவுக்கு பொருத்தமா தான் இருந்தான். இளவரசியாரே, எனக்கு இப்போதான் ஒரு சந்தேகம் வருது. அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் இருக்க முடியுமா? வாய்க்குள்ளே முடங்கிக்கிட்டா எப்படி? என்கிட்ட சொல்லு. அது என்னன்னா, உனக்கு எப்படியும் கண்ணும் சரியா தெரியாது. அதனால என்ன நினைச்சு கனவு காண்றியோ? ஏன் கோச்சுக்கிற? நம்ம ஒரே குடும்பமா இருக்கலாம். சின்ன வயசுல இருந்து நம்ம பக்கத்துல வளர்ந்து இருக்கலாம். ஆனா நமக்குள்ள ரத்த சம்பந்தம் இல்ல. அதனாலதான் கேக்குறேன். உன்னையே அறியாம உன் மனசுல உன்னையே அறியாம அந்த மாதிரி ஏதாவது எண்ணத்தை வளர்த்துக்கிட்டியா? உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதெல்லாம் விளையாட்டா கூட சொல்லாத. இதுக்கு பேர் விளையாட்டா? உண்மை என்னன்னா, அரசரை சோதிக்கிறதுக்காக தான் நான் இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டேன். ஓஹோ, அதான் விஷயமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீ கேட்க மாட்டியா? சொல்லு சொல்லு, என்ன காரணம்? தள்ளி போங்கடா. என்ன நாங்க வரிசையில கலந்துக்கறல? அது என்ன விஷயம்னா, என்னடா பண்ணிட்டு இருக்க? தம்பி, உனக்கு ஒண்ணு இல்லையே. உனக்கு அவன் மேலதான் அக்கறையா? இவனை உனக்கு எத்தனை நாளா தெரியும்? பிறந்ததுல இருந்தே தெரியும். மன்னிக்கணும் இளவரசி, நீங்க தாங்கிறத நான் கவனிக்கல. அதை கவனிச்சிருக்கணும். அந்த லிங்ஷி தோட்டத்திலே நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருப்பேன். ஆனா இப்பதான் நீங்க எனக்கு மாமா முறை கிடையாது. நான் பொறுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. நட்சத்திரம், கோவப்படாத. சின்ன பசங்க மாதிரி கோவப்படாத. நானா இப்ப கோவப்பட்டேன்? இந்த தானே முதல்ல கை வச்சாரு. ஸ்வேயா, என் கூட சண்டை போடுற தெம்பு இருக்கா உனக்கு? என்ன பாக்குற? நீ இப்ப சண்டை பண்ணுங்கிற எண்ணத்துல தானே என்ன தள்ளி விட்ட. சூயி, நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வரியா? என்ன தைரியம் இருந்தா இளவரசியை எப்படி நடத்துவ? நீ இப்ப அவங்களுக்கு கணவன் இல்ல. நான் சொல்றதை கேட்டுக்க. இளவரசிக்கு ஒரு நல்ல திருமணத்தை நான் ஏற்பாடு பண்ணுவேன். உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நீ எங்கேயாவது போய். ஐயோ, நிறுத்துங்க.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？
这年来的说牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲。等他对他潇潇洒洒，嘻嘻哈哈像个甜蜜的童话，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，就尾巴。潇潇洒洒，嘻嘻哈哈像个甜蜜的童话，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲。